இன்னொரு பகல் எனக்கு பிடிச்சிருக்குது. ஆமா நான் அப்படிதான். ஸோ எனக்கு பிடிச்சிருக்குது. ஆமா நான் அப்படிதான்னு சொல்றது நம்ம யாரையும் கை காட்டுறது கிடையாது. யாரையும் கை காட்டுறது கிடையாது. ஆனா நம்ம சொல்ற விஷயத்துல அவனுக்கா புரியும். ஒரு அந்த மாதிரி நபர்கிட்ட நம்ம எவ்வளவு காலம் பொழைச்சிருக்கிறோம், என்னென்ன செஞ்சிருக்கிறோம், எந்த மாதிரி விஷயத்த நம்மளுக்குள்ளதான் மாத்திருக்கிறோம். அவனுக்கா புரியும். அவனுக்கா புரிஞ்சிடும். அதனாலதான் எனக்கு பிடிச்சிருக்குது. நான் அப்படிதான். நான் யாரையும் கை கட்ட போறதில்ல. ஆனா நான் சொல்ல போற விஷயத்துல அவனுங்களா சுத்தி இருப்பானுங்க பாருங்க. உங்களுக்கு வேண்டாதவனுங்க, வேண்டியவனுங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கிறவனுங்க, துரோகம் பண்றவனுங்க, துரோகம் பண்ணாதவங்க, சமாளிக்கிறவனுங்க, சமாளிக்காதவனுங்க, அவனுங்களுக்கே புரிஞ்சிடும். ஆமா நான் அப்படிதான், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான். ஆனா நான் சொல்ல போற விஷயம் அவங்களுக்கா புரியும். அப்ப பாக்குறதுக்கு எப்படி இருப்பானுங்க சொல்லுங்க, எல்லாரும் பாக்குறதுக்கு. அதனாலதான் காதல் பண்ணணுன்றது. காதல் எப்படின்னா ஒரு மனுஷனை கரெக்டா புரிய வச்சிடும். ஒரு மனசு இருக்குதுங்க. அந்த மனுஷனுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் போட்டு இருக்கக்கூடாது. மாங்கல்யம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் மாங்கல்யத்தை தாலியில கட்டிருக்கீங்க? நானும் ஒரு காலத்துல மாங்கல்யம் பண்ணிடுவேன். மாங்கல்யம் பண்ணாதவன் யாரும் இல்லை. நான் இப்ப பேசுறேன்னா அதையும் நான் சொல்லிடுவேன், மாங்கல்யம் பண்ணியிருக்கேன். நான் மாங்கல்யம் பண்ணாம இது ஏன் அவர் ரொம்ப கேட்டுக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா நான் திருப்பி போய் இன்னொரு மாங்கல்யம் பண்ண போறோம், அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. யாருக்காச்சும் கஷ்டமா இருக்கும் போல இருக்குது. அப்ப கோவப்படக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆமா. நம்ம ரேடியோ சேனல் கோவப்படுற மாதிரியே பேசுறாரு, கோவப்படுற மாதிரி இல்லை. மிக சிறுசிய வீடியோ சீன்ஸ் ஒரு போட்டோஸ் மாதிரி இருக்கிற சீன்ஸ்ல நான் வெகு வேகமா ரயில் மாதிரி பேசிட்டு இருப்பேன். வெகு வேகமா பேசுவேன். அந்த வேகத்தை கட்ச் பண்றவங்க இருக்கிறாங்களான்னு பாருங்க. கட்சமும் வேகம் சரியான வேகமா பேசுறாரு, அதை நான் கரெக்டா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மனுஷங்க இருக்கிறாங்களான்னு தான் பேசு. இப்ப நீங்க பாருங்க, ஒரு காதல் இருக்குது. மாங்கல்யம் நம்மளாம் எப்படி பண்றோம் நீங்க கட்ட சொல்லுங்க. எத்தனை வாட்டி டிவி சேனல் அது இது விடிய அது எல்லாத்தையும் பார்த்து டைனிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. வெறும் கயிறுல கட்டி அதுக்கப்புறம் தாடி வச்சு கட்டிடுறாங்க. அதை எடுத்துட்டு அவங்க திருப்பியும் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். எமர்ஜென்சி ஃபேஸ் வாஷர்ஸ் டயர்டா இருக்குது, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர போறேன், எனக்கு ஒரே இதா இருக்குது, நான் போய் இதை மாத்த போறேன், அது பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்னா எது செஞ்சாலும் அந்த மாங்கல்யத்தோட உள்ளுக்கு போற மாதிரி ஆயிரும். 10,000 வரை மிஞ்சி போட்டு விட்டுறாங்க. நட்சத்திரம் பார்த்து மிஞ்சி போட்டு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும்னு இருவாங்க. ஆமா இல்லையா? ஆமா. இப்ப நீங்க கரெக்டா கேட்டீங்கன்னா மாங்கல்யத்தை அடுத்த வாட்டி மாற்றுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாலை கூட நீங்க பாத்தீங்கன்னா கழுத்துல தொங்குற மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதை நீங்க அப்படியே எடுத்து கழுத்தோட அப்படி எடுத்து தோலோட அப்படி வச்சு டபுள் சைட் வச்சிருப்பாங்க பாருங்க. மாங்கல்யத்தை அப்படி பண்ணிக்கோங்க. அப்பதான் அவங்களுக்கு தேவையா இருக்கிறப்ப அதை அப்படியே மேலே எடுத்து ஒரு இடத்துல பத்திரமா எடுத்து வச்சுட்டு திருப்பி வாஷ்ரூம் போயிட்டு திருப்பி கரெக்டா வருவாங்க. திருப்பி அந்த மாங்கல்யத்தை எடுத்து பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நம்ம ஆளை ரொம்ப வருஷமாவே ஏன்னா நம்ம யாரையும் கை கட்ட முடியாது பாருங்க. ஆனா நம்ம இப்படிதான் இதுக்கு மேல என்னோட வாழ்க்கையில ஒரு மாங்கல்யம் பண்றதாக இருந்தாலும் நான் அப்படிதான் செய்ய போறேன். அப்படியே டபுள் சைட் மாலை இருக்கும் பாருங்க, அப்படிதான் பண்ணிக்க போறேன். ஆகிய எத்தனை பேர் இதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அத்தனை பேர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் ஒரு பாடல்.